ஹலோ, வணக்கம் ஸ்டூடண்ட்ஸ். பார்ட்னர்ஷிப் சாப்டர்ல எக்ஸர்சைஸ் 30 பார்க்கலாம். ஓகே, அட்மிஷன். மேட்ச் ஐ திங்க் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம சம் பார்க்கலாம். ஓகே, சரி. இப்ப 2 பார்ட்னர்ஸ் இருக்காங்க. இந்த சம்மோட மெயின் பாயிண்ட் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு புது அவர் கொண்டு வர அமௌண்ட் குட்வில் கொடுத்துட்டாங்க. அது ஈஸி. அடுத்தது he brings in sufficient capital, okay, to give you 1/3 share of the total capital. அதான் கொடுத்துருப்பாருங்க. சஃபிஷியன்ட் கேபிட்டல். சஃபிஷியன்ட்னா போதுமான அளவு. ஓகேயா? டு கிவ் 1/3 ஆஃப் டோட்டல், அதாவது அப்படின்னா அவர் கொண்டு வர கேபிட்டல் பிளஸ் 2 பார்ட்னர்ஸ் கேபிட்டல். இந்த மூணுத்தையும் கூட்டிட்டு என்ன வருதோ அதுல 1/3 கொண்டு வராரு அவர். அகைன் ஐ ரிப்பீட், 2 பார்ட்னர்ஸோட அட்ஜஸ்டட் கேபிட்டல், அதாவது ஆஃப்டர் ரிவாலுவேஷன் ஆஃப்டர் குட்வில் என்ன வருதோ, ஓகே, அது பிளஸ் இவரோட கேபிட்டல் கூட்டிட்டு என்ன வருதோ அதுல 1/3. ஓகேயா? சரி, இப்போ நம்ம சம் பார்க்கலாம். நான் இங்கே நீங்களும் நோட் புக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸில் போட்டுடலாம். ஓகே, 3 அக்கௌண்ட்: ரிவாலுவேஷன் அக்கௌண்ட், ஓகே, தென் கேபிட்டல் அக்கௌண்ட், தென் பேலன்ஸ் ஷீட். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ரிவாலுவேஷன் அக்கௌண்ட் பார்க்கலாம். சரி, முதல்ல சம் பார்த்துடலாம். 2 பார்ட்னர்ஸ் ரேஷியோ கொடுத்துட்டாங்க, 3/5, 2/5. ஓகே, பேலன்ஸ் ஷீட் இருக்கு. தே டிசைட் டு அட்மிட் இசட் as 1/3, குட்வில் 2000, அப்புறம் கேபிட்டல் சொல்லிட்டோம். ஓகேயா? இட் வாஸ் அக்ரீட் தட் ரிசர்வ் ஃபார் பேட் டெட்ஸ் டு பி ரெடியூஸ் டு 200. ஏற்கனவே இருக்கா பாருங்க. எஸ், அப்போ 800 இருக்கு. ஓகே, இப்போ 200 இருந்தால் போகிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இட் இஸ் அ கெயின். கரெக்ட்? ஏன்னா நம்ம 800 வராதுன்னு நினச்சோம். இப்போ 200 தான் வராது. அப்போ 600 நமக்கு வந்துடும். அதான். ஓகே, அப்போ பை ஓகேயா, சாரி, பை பேட் டெட்ஸ் எவ்வளோ அமௌண்ட்டு? 600. ஓகே, அடுத்தது ஸ்டாக் டு பி ரீவேல்யூட் அட் 4000. ஸ்டாக் எவ்வளோ இருக்கு? ஸ்டாக்கே இல்லை. ஓகே, இங்கே இருக்கு ஸ்டாக். ஓகே, கொஸ்டினில் அந்த இது பிரிண்டிங் மிஸ்டேக். ஸோ ஸ்டாக் 3000, நவ் இட்ஸ் 4000. அப்படின்னா 1000 ருபீஸ் கெயின். ஓகேயா? கிளியர்? நீங்கள் வேணால் போட்டுறேன், நமக்கு தான் தெரியும். ஈக்குவல் டு 4 - 3. கரெக்ட்? ஓகே, அடுத்தது பிளான்ட் டு பி ரெடியூஸ்டு டு 1000. பிளான்ட் எவ்வளோ இருக்குது? 1300 இருக்குது. அப்போ இங்கே டு பிளான்ட் டு 1300 - 1000. இப்போ 300 ருபீஸ் லாஸ். ஓகேயா? சரி, இப்போ இந்த ரிவாலுவேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டு எவ்வளோ அமௌண்ட் வருது பாருங்க. 1600 வருது, இங்கே 300 வருது. அப்போ 1300 ருபீஸ் ப்ராஃபிட். கரெக்டா? 1006 - 1003, 300 ருபீஸ். 1300. ஓகே, ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1300 இன்ட்டு 3/5. ஓகே, ஸோ இது ஈக்குவல் 1300 இன்ட்டு 3/5. அதே மாதிரி y ஈக்குவல் டு 1300 into 2/5. Okay, equal to 1300 into 2/5. ஓகேயா? ஓகே, ஸோ ரிவாலுவேஷன் ப்ராஃபிட் 1300. அது 2 பார்ட்னர்ஸ்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இங்கே நான் கொஞ்சம் போட்டுருந்தேன். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ் போடலாம். ஸோ பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். பை பேலன்ஸ் இடம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் ஷார்ட்டாக தான் எழுதுறேன். என்ன 4000, 2000. ஓகேயா? இது பை ரிவாலுவேஷன் கெயின் எவ்வளோ? 780/20. ஓகே, அப்புறம் என்ன இருக்குது? யூ ஆர் ரெக்வயர்ட் டு ரெக்கார்ட் த அபவ் இன் த லெட்ஜர். ஓகே, அவ்வளோதான். டு ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஸோ இப்போ இனிமேல் 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தான் பேலன்ஸ். 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்னலாம்? 1 வந்து குட்வில். ஓகே, 2 வந்து தட் கேபிட்டல். ஓகே, சரி, இப்போ குட்வில் எவ்வளோ? இஸ் பீன் 2000 rupees as goodwill. Okay, the straight number தான். So equal to 2000 into 3/5. அப்போ இது 800 rupees. ஓகேயா?
இம்பார்ட்டன்ட். இப்போ வேறு ஏதாவது இருக்கா பாருங்கள், பேலன்ஸ் ஷீட்டில் எனி ரிசர்வ்ஸ், பின்னல் அக்கௌண்ட் எதுவும் இல்லை. அப்போ இந்த 2 கேபிட்டல். ஸோ இந்த 2 கேபிட்டல் ப்ளஸ் இசட் கேபிட்டலை கூட்டிட்டு 3 என்ன வருதோ அதில் 1/3 தான் இசட் பிரிங்கிங். ஓகேயா? போடலாம், ஸ்லோவாக போடலாம். நான் ஒர்க்கிங் போடுறேன். ஓகே, இப்போ நம்ம பேலன்ஸ் ஷீட்டை ஃபில் பண்ணிடலாம். முதல்ல கேபிட்டல் அக்கௌண்ட் எக்ஸ் ஒய் இசட். ஓகே, எக்ஸ் 5980 3320, இசட்டு தெரியாது. ஓகே, இந்த பக்கம் கேஷ் போடணும். டெட்டாஸ் வந்து ஈக்குவல் டு 2000 மைனஸ் 200 ருபீஸ் இருந்தால் போகிறோங்கிறாங்க. அப்போ 1800. ஓகேயா? அடுத்தது பிளான்ட் அதே மாதிரி ஈக்குவல் டு 1300 மைனஸ் 300. கரெக்ட்? இப்போ 1000. Stock 3000 becomes 4000, right? So equal to minus equal to 3000 plus 1000. Yes. ஓகேயா? கிளியர். சரி, இப்போ நம்ம இந்த கேபிட்டல் ஒர்க்கிங் போடணும். ஓகே, கேஷ் தெரியாது, ஏன்னா கேஷ் வந்து அது கொண்டு வர கேஷையும் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம இங்கே ஒர்க்கிங் போடலாம். இதோட கேபிட்டல் ஒர்க்கிங். சரி, எக்ஸோட கேபிட்டல் என்ன? 5980. ஒய் இது. ஓகே, இப்போ இதுதான் போட்டிருக்கேன். அதாவது எக்ஸ் டோட்டல் கேபிட்டலாக இருந்தால் இசட் கொண்டு வர கேபிட்டல் 1/3 ஆஃப் எக்ஸ். கிளியரா? ஓகே, இப்போ ஒரு நார்மல் அல்ஜிபிரிக் ஈக்குவேஷனாக போட்டிருக்கேன். அதாவது 5980 plus 3320 plus 1/3 x equal to x. கரெக்டா? அதாவது எக்ஸோட கேபிட்டல் ப்ளஸ் ஒய்யோட கேபிட்டல் ப்ளஸ் 1/3 ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். ஏன்னா எக்ஸுங்கிறது டோட்டல் கேபிட்டல். டோட்டல் கேபிட்டலில் அவர் கொண்டு வருது 1/3, பிகாஸ் த டோட்டல் கேபிட்டல் இன்க்ளூட்ஸ் இசட் இஸ் ஆல்சோ. ஓகேயா? ஸோ இந்த மூணுத்தையும் கூட்டிட்டு வர்றது தான் எக்ஸ். அப்போ 5980 plus 3320 equal to x minus 1 by x போடலாம். or 9300 2 by x போடலாம். So x equal to 9300 into 3 by 2. ஓகேயா? So x equal to 9300 into 3 by 2. ஓகே, அப்போ இதில் 1/3 divided by 3. So 4650 போடுங்க. இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும். கரெக்டாக வருது, 3950 வருது. ஓகேயா? அப்போ 4650. ஓகே, ஸோ ஈக்குவல் டு திஸ் ஒன் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ். தென் வேறு என்ன இருக்குது பாருங்கள். ஓகே, கிரெடிட்டாஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது? 800. ஓகேயா? இப்போ கேஷ் என்ன இருக்குது? எக்ஸிஸ்டிங் 1300. ஓகே, ப்ளஸ் கொண்டு வந்த குட்வில் 2000. ஓகே, ப்ளஸ் இசட் கேபிட்டல் 4650. ஓகேயா? ஆட் பண்ணி பார்க்கலாமா? 1300 ப்ளஸ் 2000 ப்ளஸ் 4650. ஓகே, சூப்பர். பேலன்ஸ் ஷீட் டேலியாக இருக்குது. ஓகேயா? 4650. எஸ். ஸோ கிளியர் ஆனதில்ல ஐ திங்க். ஸோ திரும்ப கேபிட்டல் மாத்திரம் சொல்லணுமா? ரொம்ப குயிக்காக சொல்லிடுறேன். அதாவது 3 கேபிட்டலையும் சேர்த்து என்ன வருதோ அதில் 1/3 கொண்டு வராரு இசட். ஸோ 13,950 1/3 4650னா அப்போ நீங்கள் இந்த மாதிரி அல்ஜிபிரிக் ஈக்குவேஷனாக போட்டுருங்க. ஸோ இதுதான் முக்கியமானது. குட்வில் ஏற்கனவே இங்கே போட்டேன். பை குட்வில் கொண்டு அது கேஷில் ஆட் பண்ணியாச்சு 2000. ஸோ அது கேஷ் வந்து எக்ஸிஸ்டிங் கேஷ் பேலன்ஸ் ப்ளஸ் குட்வில் ப்ளஸ் இசட் கொண்டு வர கேபிட்டல். ஓகேயா? ஸோ ஓகே, இந்த சம்ம நீங்களும் போட்டு பாருங்கள். சப்போஸ் இப்போ போடலைன்னா. ஓகேயா? தேங்க்யூ.